அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 864. தலைப்பு பூமி பந்து, தொடர் 41. பண்பாடவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ பெரிய வல்லமை மிக்கவன், ஆற்றல் மிக்கவன் என்பதை அவன் படைத்திருக்கிற ஏராளமான படைப்புகளை கொண்டு, அவனுடைய அத்தாட்சிகளை கொண்டு விளங்கலாம். அல்லாஹ் வல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவமளிப்பவன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாவும் அவனையே தஸ்பீஹ் செய்து துதிக்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். 59வது அத்தியாயத்தின் 24வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தகைய ஆற்றல் உள்ளவன் என்பதை நாம் மேலும் பார்க்கும்போது, லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த் யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வானங்களுடையவும் பூமியினுடையவும் ஆட்சி அவனுக்கே உரியது. அவனே உயிர்ப்பிக்கின்றான், மரணிக்கும்படியும் செய்கிறான். மேலும் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 57வது அத்தியாயம் 2வது வசனத்தை நாம் பார்த்தோம். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், பூமி பிளந்து அவர்கள் வேகமாக வெளியே வரும் நாள், இவ்வாறு அவர்களை ஒன்று சேர்ப்பது நமக்கு எளிதானதாகும். 50வது அத்தியாயம் 44வது வசனம். அல்லாஹ் மரணத்திற்கு பின் அவர்களிலிருந்து அவர்கள் உடலை பூமி எந்த அளவு குறைத்திருக்கின்றதோ அதை திட்டமாக நாம் அறிந்திருக்கின்றோம். நம்மிடம் யாவும் பதிக்கப்பெற்று பாதுகாக்கப்பட்ட ஏடு இருக்கிறது. 50வது அத்தியாயத்தின் 4வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்து அவற்றின் படைப்பால் எவ்வித சோர்வுமின்றி இருக்கின்றானே அல்லாஹ், அவன் நிச்சயமாக இறந்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உடையவன். ஆம், நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? 46வது அத்தியாயத்தின் 33வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும் அவை இரண்டிலும் உயிரினங்களை பரப்பி வைத்திருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையா. ஆகவே அவன் விரும்பிய போது அவற்றை ஒன்று சேர்க்க பேராற்றல் உடையவன். 42வது அத்தியாயத்தின் 29வது வசனத்திலே படைத்த இறைவன் இவ்வாறு கூறுகின்றான். அழகான ஒரு நபிமொழி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இம்மையில் ஒரு இறை நம்பிக்கையாளரின் துன்பங்களில் ஒன்றை அகற்றுகிறாரோ அவருடைய மறுமை துன்பங்களில் ஒன்றை அல்லாஹ் மறுமையில் அகற்றுகின்றான். யார் சிரமப்படுவோருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உதவி செய்கிறான். யார் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கிறாரோ அவருக்கு அவருடைய குறைகளை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மறைக்கிறான். அடியான் தன் சகோதரன் ஒருவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் வரை அந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். யார் கல்வியை தேடி பூமியின் ஒரு பாதையில் நடக்கிறாரோ அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை அல்லாஹ் எளிதாக்குகிறார். மக்கள் இறை இல்லங்களில் ஒன்று கூடி அல்லாஹ்வின் வேதத்தை ஓதிக்கொண்டும் அதை ஒருவருக்கொருவர் படித்து கொண்டும் இருந்தால் அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது. அவர்களை இறையருள் போர்த்தி கொள்கிறது. அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கின்றனர். மேலும் இறைவன் அவர்களை குறித்து தம்மிடம் இருப்பவரிடம் பெருமையுடன் நினைவு கூறுகின்றார். அறச்செயல்களில் பின்தங்கிவிட்ட ஒருவரை
குலச்சிறப்பு முன்னுக்கு கொண்டு வந்து விடுவதில்லை. இச்செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 5631வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குலச்சிறப்புகளால் நாம் முன்னேற முடியாது, நம்முடைய நல்ல அமல்களால் தான் முன்னேற முடியும். குலச்சிறப்புகள் உள்ள ஒருவர்